சரி, உங்க அனைவருக்குமே வணக்கம். நம்ம இப்போ ஆரம்பிப்போம். கடந்த வெபினார்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ரெஜிஸ்டர் இல்லை என்றால் யூகெயின் மொபைல் ஆப்பை எப்படி பயன்படுத்துவது அப்படின்றத பார்த்தோம். இதற்கு முன்னாடி இருக்கிற பார்ட்னர் எப்படி உங்கள் நண்பர்களை அழைப்பது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரொமோட்டர்ஸ் எப்படி ஆண்டர்பிரனர்ஸை ரெஜிஸ்டர் செய்வது, அதற்கப்புறம் என்ன செய்வது அப்படின்றத பார்க்க போறோம். நிறுவனம் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத இங்க பார்க்க போகிறோம். இந்த வெபினார்ல அதனுடைய ஒரு கண்டினியூஷன் தான். இப்போ நம்ம ஆண்டர்பிரனர்களோட பேசும்போது ஆண்டர்பிரனர்கள் என்னென்ன படிகள் எடுக்க வேண்டும் அவர்கள் வெரிஃபை ஆன பிறகு. வெரிஃபிகேஷன் என்பது திங்கட்கிழமை வரைக்கும் இது போஸ்ட்போன் பண்ணப்படுகிறது. ஏனென்றால் இன்னைக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இல்லாதனால நம்ம இப்ப ஒரு சப்போர்ட் டீமை உருவாக்கி இருக்கிறோம். வெரிஃபையர்ஸ் அப்படின்றது திங்கட்கிழமை நம்ம அதை பண்ணுவோம். எந்த நிறுவனம் இந்த சரிபார்ப்பதற்காக வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்றாங்களோ நம்ம திங்கட்கிழமை அதை பண்ணுவோம். சரி, இப்போ நம்மளுடைய அந்த சீக்வன்ஸ் எப்படி பண்ணுவது அப்படின்றதை பார்க்க போகிறோம். முதலாவதான ஸ்லைட் பாருங்க. இப்போ யூகெயின்ல ஒரு ஆண்டர்பிரனர் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் இந்த வரிசையை அவர் பின்பற்றி வரணும். இப்ப பாருங்க, அந்த இடத்துல சிகப்பு கட்டத்துல யூ ஆர் அ வெரிஃபைட் பார்ட்னர் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு. அப்போ எல்லா யூகெயின் ஆண்டர்பிரனர்ஸுமே அவர்களுடைய நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் ஆண்டர்பிரனர்ஸ் லிஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ல இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஆனா அவர் வெரிஃபை ஆகவில்லை, ஆனா பப்ளிஷ் செய்ய பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க கிளைண்டோட ஒர்க் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய கிளைண்ட் நான் வெரிஃபைட் ஆண்டர்பிரனர் அப்படின்றதை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டர்பிரனர் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம், அதாவது அவருடைய நிறுவனத்தை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவர் உருவாக்கிய கேஷியர் அப்படின்றத பார்க்கணும். அவர்களுக்கு ஞாபகம் இல்லை என்றால் கேஷியர் அப்படின்ற அந்த டேபுக்கு போகணும். அந்த இடத்துல லாகின் என்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பாருங்க. நீங்க ஆப் ஸ்டோருக்கு போங்க. அந்த இடத்துல நீங்க யூகெயின் பிசினஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்க. இத மொபைல்ல கூட பயன்படுத்தலாம். ஒரு கேஷியர் பயன்படுத்தும் போது யூகெயினோடு நீங்க வேலை செய்கிறீர்கள் என்றால் இப்ப யூகெயின் பிசினஸ் அப்படி என்று கொடுங்கள். அப்புறம் இந்த யூகெயினுடைய அந்த பிக்சர் பாருங்க, கருப்பு பேக்ரவுண்ட்ல இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணுங்க. சரி, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மெயின் பேஜை இப்ப பாப்பீங்க. கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுடைய லாகின் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷியருடைய லாகின் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் அப்படின்றத நீங்க செட் பண்ணணும் பாஸ்வேர்ட். அப்போ மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எம்ப்ளாயி உடைய ப்ரொஃபைலுக்கு போய் கூட மாற்ற முடியும். சரி, இந்த பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சைன் இன் அப்படின்ற பட்டன் பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, இடது பக்கத்துல ஓரத்துல ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்கிரீனுடையது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு கேஷியர் வேலை பார்க்கும் போது இந்த ஸ்கிரீன் இருக்கும். அவர் தான் இதை பயன்படுத்துவார். ஒரு கேஷியருக்கு அந்த கேஷியர் ஒரு எம்ப்ளாயிய ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்ட்ரக்சரை கிளைண்டாக அவர்கள் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபோன்ல ஒரு பட்டன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வலது பக்க ஓரத்துல 3 வட்டங்கள் போட்டு அந்த இடத்துல ஒரு ஆரோல பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் போன்ல கீழே இருக்கு, ஆண்ட்ராய்டு போன்ல மேல இருக்கும். அப்போ இத ஷேர் பண்ணும்போது இந்த இடத்துல QR கோட் இருக்கும்.
நீங்க ஒரு கஸ்டமரை ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இதை நீங்க கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கிளைண்ட் வருகிறாரு, கேஷியர் வந்து ஸ்கிரிப்ட் பயன்படுத்துறாரு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து வேற வேற லாங்குவேஜஸ்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு போனஸ் இல்ல டிஸ்கவுண்ட் நம்ம கம்பெனில இருந்து வேணுமா அப்படின்னு வந்து கேஷியர் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட கேக்குறாங்க. ஆமா எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இந்த யூபைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இந்த படிகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம பார்ட்னரை எப்படி வந்து அறிமுகப்படுத்துவது அப்படின்றத இதற்கு முன்னாடி வெபினார்ல பார்த்திருக்கோம். சரி, இப்போ ஒரு நபர் வந்து பிளே மார்க்கெட் ஆப் ஸ்டோர் போகும்போது டவுன்லோட் பண்ண வேண்டியது யூகெயின். அதுக்கப்புறம் அவர்களுடைய டெலிபோனை வந்து போட்டதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. இப்போ வலது பக்க கார்னர் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அத பிக்சர் எடுக்கணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கியூஆர் கோடு வந்து கேஷியர் வந்து அந்த கிளைண்ட்டுக்கு காப்பாங்க. அப்போ இந்த கிளைண்ட் என்னன்னா கேஷியர் கையில இருக்க அந்த கியூஆர் வந்து ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாரு. சரி, இன்னொரு வழியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட நீங்க கியூஆர் கோட வந்து பிரிண்ட் பண்ணி இது வந்து கேஷியருடைய டேஷ்போர்ட்ல இருக்கும். இது வந்து ஒரு பெர்மனன்ட் கியூஆர் கோடு. இது வந்து நிறுவனத்தோடு சேர்ந்து இருக்கும். இப்போ அந்த ஆண்டர்பிரனர் வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் அவர்களுக்கு இல்லை என்றால் அவர் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி மக்களை இன்வைட் பண்றாங்க அப்படின்றது கேர் பண்ணவில்லை என்றால் அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கேஷியர் பாயிண்ட்லயோ இல்ல அங்க இருக்கிற ஜன்னல்கள்லயோ வந்து பேஸ்ட் பண்ணலாம். அப்போ அங்க இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணலாம் கேஷியருடைய அசிஸ்டன்ஸ் இல்லாம. நம்ம கடந்த இடத்துல பேசியிருந்தோம். இப்போ நிறைய நபர்கள் வந்து இந்த கியூஆர் கோட பயன்படுத்திக்க முடியும். நீங்க இது மூலியமாக புது யூசர்ஸை ரெக்ரூட் பண்ணுவீங்க. நீங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதற்கு முன்னாடி கொடுத்திருந்த அந்த படியை முடிக்கவும். சரி, இந்த கியூஆர் கோட டவுன்லோட் பண்ணிட்டீங்க. PNG அப்படின்னு சொல்லி பிரிண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த இடத்துல இது சாத்தியமானது. சரி, ஒரு நபர் வந்து சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை பாருங்க. ஒரு நபர் யூகெயினை டவுன்லோட் பண்றாரு, அதை வந்து பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் சிட்டி பயன்படுத்துறாரு. சிட்டி அந்த இடத்துல கொடுக்குறாரு. அவருடைய போன் நம்பர் கொடுக்குறாரு. இமெயில் மூலியமாக லாகின் கொடுக்குறாங்க. இது வந்து பயன்படுத்தவில்லை அப்படின்ற சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இடத்துல ப்ரோமோ கோட் அப்படின்ற ப்ரோமோ கோட் பேஜுக்கு வரும்போது அவர் வந்து தன்னுடைய ஆப்பை வந்து பிக்சர் எடுப்பாரு கேஷியர் போன்ல இருந்து. அப்போ அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டாஸ வந்து கொடுப்பாரு. இந்த இடத்துல வந்து அவருடைய பின் அப்படின்றது கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய பின் செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த படி என்றவென்றால் யாராவது ஒருத்தர் பேமெண்ட் பண்றாங்க இல்ல கேஷ்பேக் நடக்குது என்றால் இப்போ கேஷியர் வந்து கிளைண்ட்டுக்கு உதவி செய்யணும். நீங்க இந்த பட்டனை பிரஸ் பண்ணலாம், நடுவுல இருக்கிற இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கீழே இருக்கிற எல்லோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். இப்ப அவர் கிளிக் பண்ணும்போது அவருடைய ஸ்கிரீன்ல ஒரு டெம்பரரி கியூஆர் கோட் அப்படின்றது வரும். இது பெர்மனன்ட்டோட டிஃபரெண்ட். இது ஏன்னா இந்த கியூஆர் கோட் வந்து 6 எண்கள் தான் இருக்கிறது, எந்த ஒரு லெட்டர்ஸும் இல்லை. நீங்க இந்த எண்களை வந்து கேஷியருக்கு சொல்லலாம். கேஷியர் வந்து அவர் இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுவாரு. அவர்களுடைய போனை வச்சு ஸ்கேன் பண்ணும்போது கேஷியர் வந்து என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா கேஷியர் வந்து
அவருடைய கிளையண்ட்டுடைய டெலிபோனோட அட்டாச் பண்ணுவாரு. அப்போ இந்த படத்தை பார்த்திருக்கீங்க. இப்போ கேஷியர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாருங்க. அடுத்த 3 ஸ்கிரீன் வந்து வரும். கிளையண்ட்டுடைய டீடைல்ஸ், கிளையண்ட்டுடைய பேர், அவருடைய செக் நம்பர், அதற்கப்புறம் எவ்வளவு பணம் பே பண்ண போகிறார் என்பது. இந்த இடத்துல செக் நம்பர் அப்படின்றது கண்டிப்பான தேவை அப்படின்றது இல்லை. எந்த ஒரு வணிகத்தை எடுத்துக்கிட்டாலும் கேஷ் பாயிண்ட்ஸ் அப்படின்றது அதாவது இருக்கும். இப்போ நீங்க எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்றீங்க, எவ்வளவு செக் ரிசீவ் பண்றீங்களோ, எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து அக்கவுண்ட்ல வச்சுப்பாங்க. ஆனா டோட்டல் அமௌண்ட் பேயபிள் என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்த இடத்துல கேஷியர் வந்து அந்த இடத்துல எழுதுவார். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றது, எவ்வளவு டியூ இருக்கு அப்படின்றதையும் எழுதுவார். அப்ப ரெசிப்ட் வந்து உருவாகும் போது இந்த கணக்கு முடியும் போது, ஆனா இன்னும் வந்து ஸ்டேஜ் க்ளோஸ் ஆகல. யூகெயின்குள்ள போகும். யூகெயின் வந்து கால்குலேட் பண்ணும். இப்போ கேஷியர் வந்து மொத்தமான டியூ இந்த நபர் அப்படின்னு சொல்லும் போது 1000 அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து தகவல் கிடைக்குது இந்த கிளையண்ட பத்தி. இது வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் அவர்கள் ஏர்ன் பண்ணிருக்காங்களோ அது மூலியமாகவும் பண்ணலாம். இந்த இடத்துல எதுவுமே இல்ல. உடனடியாக அந்த இடத்துல கிராஸ் மார்க்கெட்டிங் நடக்கும் போது இது வந்து டிசம்பர்ல இருந்து தான் கிடைக்கும் உங்களுக்கு. அங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஹேஷ்டேக் அப்படின்றது வரும். கிராஸ் கட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்த சில மாதங்களுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் வச்சு பே பண்ண முடியும். இல்லை என்றால் டிஸ்கவுண்ட் வச்சு பே பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்க, இந்த பிசினஸ் வந்து எந்த ஆஃபருமே கொடுக்காதனால அதனால பே வித் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இப்போ அந்த கேஷியர் வந்து அந்த பேமெண்ட் மெத்தட பயன்படுத்தும் போது ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் கேஷியருக்கு அடுத்த விண்டோ ஓபன் ஆகும். இப்போ அவர் கேஷ் வச்சு பே பண்றாரா, பேங்க் கார்டு வச்சு பயன்படுத்துறாரா அப்படின்றது தெரியும். இப்போ ஒரு நபர் வந்து அந்த நபர் வந்து ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட் டியூ மட்டும் ரெடியூஸ் ஆகும். உதாரணத்துக்கு 50 போனஸ் அவர் ஏர்ன் பண்றாரு அப்படின்னா கேஷியருக்கு இந்த இடத்துல 1000 அப்படின்னு பதிலா 950 அப்படின்றது காட்டும். ஏன்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து முன்னாடியே போயிடும். இதுதான் வந்து கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கப்படும். அந்த ரிமைனிங் அமௌண்ட் வந்து 50 சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து டிஸ்கவுண்டாக ரெக்கார்ட் பண்ணப்படும். இப்போ கேஷியர் வந்து பேரலாக வேலை செய்வாரு. அவர் வந்து எவ்வளவு அமௌண்ட் டியூ அப்படின்றதை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்கணுமோ அதை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாம இந்த இடத்துல கிரீன் விண்டோ அப்படின்னு வருது. எல்லாமே சரி அப்படின்னு வந்தா இந்த கிரீன் விண்டோ வரும். அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒர்க் பண்ணலாம். இல்ல தவறாக இருந்ததுன்னா இந்த கிரீன் விண்டோ வராது. சரி, இப்போ நீங்க போனஸ் வச்சு பே பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இன்னொரு அடிஷனலான கன்ஃபர்மேஷன் இருக்கும். என்னன்னா பேமெண்ட் வந்து அஃபெக்டடாக இருக்கிறது அப்படின்னு. ஆனா டிசம்பர்ல தான் இது உங்களுக்கு வரும். இப்போ கேஷியர் வந்து எல்லா டிரான்சாக்ஷனுடைய ஹிஸ்டரியையும் பார்க்க முடியும். இதுதான் அடுத்த விண்டோ. எந்த டிரான்சாக்ஷன் வந்து யூகே மூலியமா வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த நேரத்துல டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும்போது கிளைண்ட் இதுதான் வந்து பிரிண்ட் ஸ்கிரீன் பண்ணிருக்கோம் நாங்க பிசினஸ் யூகேனுடையது. இப்ப பாருங்க, இந்த விண்டோ அவருக்கு கிடைக்கும் போது
குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கு. சிகப்பு பாக்ஸ் 1 ஸ்டாரா, 2 ஸ்டாரா, 3 ஸ்டாரா, 4 ஸ்டாரா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கீழே வந்து கிரீன்ல இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய கமெண்ட் கொடுக்குறீங்க. நீங்க ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்கலாம் கிளைண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. அதுக்கப்புறம் எல்லோ பட்டன் ரேட் அப்படின்றது இருக்கு. நீங்க அதை கொடுக்க முடியும். ஒரு நாளைக்கு அப்புறம் இந்த பிசினஸ் உடைய டிஸ்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா 5% கொடுக்கப்படும். அதுல 1000 பே பண்ணும்போது அந்த நபர் வந்து 50 பாயிண்ட் ஏர்ன் பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் அடுத்த பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த 50 பாயிண்டை பயன்படுத்திக்கலாம். அக்ரூவல் வந்து 3 லெவல்ல நடக்கும் இந்த புது நபருக்கு. ஆனா டிசம்பர் மாதத்துல நம்ம நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மர்ச்சன்ட்ஸ் கிட்ட இந்த ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட இருந்து வாங்கும்போது அங்க பாயிண்ட் அக்யூமுலேஷன் அப்படின்றது வரும். எத்தனை நபர்களை நீங்க இன்வைட் பண்ணிருக்கீங்களோ அதற்கு ஏத்த மாதிரி. அதே நேரத்துல ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட பிசினஸ்ல ஒரு டிரான்சாக்ஷன் தான் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா இவர் வந்து இந்த பிசினஸ் அவர்களுடைய நண்பர்களுக்கு சொல்றாரு அப்படின்னா அதே நேரத்துல இவர் ரெக்கமெண்ட் அப்படின்ற அந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது QR கோட் பட்டன் வரும். இது வந்து ஏரோல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. நாங்க உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இந்த பிசினஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றீங்க, யூகேன்னு இல்ல, இந்த பிசினஸ் ரெக்கமெண்ட் பண்றீங்க. அப்போ அதனுடைய ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த புது நபர் வந்தவர் இன்னொரு நபருக்கு வந்து எந்த ஒரு யூகேனுமே இல்ல அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னா இன்னொருத்தருக்கு, அப்போ இந்த புது நபர் வந்து யார் அவர் இன்வைட் பண்ணாரோ அவருடைய ஸ்ட்ரக்சர்ல அட்டாச் ஆவார். ஆனா இப்போ அவர் வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்தாரு அப்படின்னா யூகேனுக்கு மட்டும் அவர் அங்க இருந்து இங்க வந்து அட்டாச் ஆவாரு. அப்போ அடுத்த முறை இந்த நிறுவனத்துக்கு வரும்போது பர்சன்டேஜ் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரூவ் ஆகும். யார் வந்து இந்த பிசினஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு. உங்களுக்கு புரிதலுக்காக இப்ப நான் இதை சொன்னேன். அதனால நீங்க இது எல்லாமே வந்து முழுவதுமாக புரிய வைக்க தேவையில்லை. நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். ஆனா இதனால்தான் உங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்துறேன். இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் வந்து தங்களுடைய டேஷ்போர்டுக்கு போய் பார்க்கும்போது அவர்கள் என்ன பார்ப்பார்கள்? அதற்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற காலம்ல கிளைண்ட் அவர்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். அதற்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறது ஒவ்வொன்றையுமே வந்து டெஸ்ட் பண்ணுவோம் எதிர்காலத்துல. இப்போ ஆண்டர்பிரனருக்கு ஒரு கிளைண்ட் இருக்காரு அப்படின்னா அதற்கப்புறம் 2 கிளைண்ட் வராரு அப்படின்னா அந்த சார்ட் அப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் வளர்கிறது. அதுல 100% வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணப்படவில்லை. அடுத்த டேப் பாருங்க, ஆபரேஷன்ஸ்க்கான டேப். இப்போ பாருங்க இந்த புது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றது இங்க காட்டப்படுது. அடுத்த ஸ்லைட்ல ரேட்டிங் வந்து பார்க்க முடியும். கிளைண்ட் வந்து என்ன ரேட்டிங் கொடுக்குறாரோ அதை பார்க்க முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம கிளைண்ட்டுடைய தகவல்களை பார்ப்போம். எவ்வளவு பே பண்ணிருக்காங்க, எத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்க இந்த பிசினஸ்ல அப்படின்றத பார்க்க முடியும். அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டால பாருங்க டிரான்சாக்ஷன்ஸ் எஃபெக்ட் ஆகும்போது யாரு சர்வ் பண்றாங்க, மொத்தமான பேயபிள் அமௌண்ட் என்ன, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் என்ன, எவ்வளவு கேஷ் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அடுத்த பக்கத்துல ரேட்டிங்ஸ்ல பார்க்கும்போது ஏதாவது ஒரு கிளைண்ட் எழுதியிருந்தார்கள் அப்படின்னா அது இந்த இடத்துல இருக்கும், டயலாக்ஸ் அப்படின்ற இடத்துல. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நடந்து விட்டது,
ரேட்டிங் வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு கொடுத்திருக்கார்கள். அதற்கப்புறம் ஃபீட்பேக்கும் எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு ஆண்டர்பிரனர் வந்து இந்த ரேட்டிங்க்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். இந்த மெசேஜ் வந்து அவருடைய கிளையண்ட்டுக்கு போகும். இதுதான் வந்து கம்யூனிகேஷன் சொல்றது. அடுத்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, எதுவுமே கடினமானது அப்படின்றது இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய முறை இத பயன்படுத்தணும். எனக்கு தெரியவில்லை. நான் உங்களுக்கு லைவ்ல காட்டினா லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காட்டட்டுமா ஸ்லைடு இல்லாம? நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நம்மளுடைய டெலிபோனை பயன்படுத்தி. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாட்ல சொல்லுங்க. நீங்க அமைதியாக இருக்கிறீர்கள். அதனால அன்பான நண்பர்கள், உங்க ஃபீட்பேக் கொடுங்க. நீங்க இத லைவா பார்க்கணும். எப்படி நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் ஒரு கேஷியர் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனரோட எம்ப்ளாயி. நான் ஒரு கேஷியர். இப்போ பிசினஸ் ஏரால நான் இருக்கேன். நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆப் யூகேன் பிசினஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்ப இங்க பார்க்க முடியும் உங்களால. அத நான் ஓபன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு நபர் அப்படின்ற ஒரு சிம்பல் இருந்தது. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஐகான கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அக்கவுண்ட் முதலாக தான் நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். இப்ப நான் காட்டுறேன். இப்போ என்னுடைய லாகின் டீடைல்ஸ் குடுக்குறேன். பாஸ்வேர்டும் குடுக்குறேன். அப்புறம் பாஸ்வேர்டும் குடுத்துட்டேன். ஆண்டர்பிரனருடைய அக்கவுண்டை உருவாக்குவதற்கு பாஸ்வேர்ட் குடுக்குறேன். இப்போ எல்லோ பட்டன பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் என்னுடைய முக்கியமான மெயின் பேஜ். இப்போ நான் ஒரு கேஷியர், ஒரு ஆண்டர்பிரனருடைய கேஷியர். நிறைய மக்கள் வராங்க. நான் வந்து அவர்கள்ட்ட சொல்வேன், வணக்கம், நம்ம கிட்ட வந்து ஒரு லாயல்டி சிஸ்டம் இருக்கு. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. நான் அவர்கள்ட்ட கேட்பேன், யூகெயின் ஆப்பை வந்து இந்த கியூஆர் ஸ்கேனரை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஒரு நபருக்கு வந்து போன் வருது. ஒரு போன் அவர் கொண்டு வராரு அப்படின்னா, இவ பாருங்க ஸ்கேன் பண்ணி காட்டுறாங்க. அப்போ ஸ்கேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கியூஆர் கோட அவருக்கு உடனடியாக ஆப் ஸ்டோருக்கு போயிடும். இல்லைன்னா பிளே மார்க்கெட்டுக்கு போகும். நம்ம கடந்த முறை பண்ண மாதிரி. ஏன்னா இந்த போன்ல வந்து இதற்கு முன்னாடி வந்து யூகேன் இருக்கு. இப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி எல்லோ பேக்ரவுண்ட் உள்ள யூகேனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த புது நபர் கிளைண்ட். இப்ப நான் லாக் அவுட் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் போன் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ இந்த இடத்துல அந்த கிளைண்ட்டுடைய போன் நம்பர் அங்க கொடுக்க வேண்டும். அதற்கப்புறம் கண்டினியூ பிரஸ் பண்ணணும். என்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சரிவரா இல்ல. அதனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. சரி, இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்றேன். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல கியூஆர் கோட் அப்படின்ற ஃபீல்டுல வந்து அங்க இருக்கு. ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து அதை பிரஸ் பண்ணும்போது அந்த இமேஜை பிரஸ் பண்ணதுமே வந்து கேமரா இமேஜ் வருது. இப்போ என்னுடைய கேமராவை கொண்டு போய் ஆக்டிவா இருக்கு. இப்ப நான் வந்து
அந்த கேஷியருடைய QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. நான் ஒரு கிளைண்ட், இப்ப நான் கேஷியருடைய QR கோட ஸ்கேன் பண்ணிருக்கேன். உங்களால பார்க்க முடியுதா? இந்த QR கோடு வந்து இங்க வந்துடுச்சு, இன்டகிரேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இப்ப பாருங்க, கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபேக் யூசரை உருவாக்க தேவை வேண்டாம். இப்ப கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் மெயின் ஸ்கிரீனுக்கு நான் உடனடியாக வருவேன். ஒரு நிமிடம் பொறுமையாக இருக்கவும். எந்த இடத்துல பிரஸ் பண்ணணும் அப்படின்றத பாத்துக்கிறேன். சரி, இப்போ நான் ஒரு கிளைண்ட் ஆயிட்டேன். நான் யூகெயின்குள்ள போகிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லோ பட்டன் பிரஸ் பண்ணும்போது கீழே எனக்கு இந்த டெம்பரவரி QR கோட் அப்படின்றது உருவாகும். சரி, இப்ப கேஷியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த QR கோட காட்ட சொல்லுவாங்க அவர்கிட்ட. இப்ப யூகெயின் பிசினஸ் ஆப் அவர் பயன்படுத்திட்டு இருப்பார் அந்த கேஷியர். இப்போ இந்த ஸ்கேன் பண்ணுவார் இந்த QR கோட, டெம்பரரி QR கோட. உடனடியாக அவருக்கு வந்து கிளைண்டுடைய தகவல் எல்லாம் வந்துவிடும். இப்போ கேஷியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு அமௌண்ட் டியூ இருக்கு அப்படின்றத பாப்பாங்க. $1,100 குறைப்பு இருக்கு. இப்போ இது பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பேமெண்ட் மெத்தடில் அவர் வந்து செலக்ட் பண்ணும்போது ஓகே அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பேமெண்ட் மெத்தட நீங்க செலக்ட் பண்றீங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு இந்த சிகப்பு ஹைலைட் வந்து வரும். இந்த இடத்துல ஒரு கிளைண்ட் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து $100 இருக்கு அப்படின்னா இத நீங்க கிரியேட் பண்ணுங்க. அதற்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த கிரீன் பேக்ரவுண்ட் அப்படின்றது ஒண்ணு வரும். இப்ப நான் மறுபடியும் சொல்றேன். நான் இப்ப மெயின் பேஜ்ல இருக்கேன். இந்த ப்ராசஸ் வந்து சில வினாடிகள் தான் எடுக்கும். ஆனா ஒரு கிளையண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னா நீங்க அவருக்கு உதவி செய்யலாம், இல்ல சில கேள்விகள் கேட்கலாம். ஆனா நான் நம்புறேன் இந்த இடத்துல எதுவுமே கடினமா இல்லை அப்படின்றது நம்புவேன். சரி, இதுதான் நம்மளுடைய முழுமையான ஒரு ப்ராசஸ். இங்க ஒரு கேள்வி இருக்கிறது. கேஷியர் வந்து QR கோட் வந்து 2 முறை காட்டுகிறாரு அப்படின்னா, முதலாவது முறைனா அவர் ரெஜிஸ்டர் செய்ய போகும்போது டட்டியானா அவர்கள் நீங்க தவறு அப்படின்னு சொல்றாங்க. கேஷியர் வந்து QR கோட் ஒரு முறை தான் காட்டுவார். இப்ப வந்து இந்த வாடிக்கையாளரை நாம வந்து இன்வைட் பண்ணணும். இந்த QR கோட நாம காண்பித்த பிறகு அந்த வாடிக்கையாளர் வந்து, அதாவது புதிய நபர் வந்து என்ன பண்ணுவாருன்னு சொன்னா டவுன்லோட் பண்ணணும், பிறகு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்ப வந்து இன்னொரு கேள்வி இருக்கிறது. அதாவது செகண்ட் டைம் வந்து QR கோட் ஷோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. நண்பர்களே, நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வேணுமா அல்லது டிஸ்கவுண்ட் வேணுமா, எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்ளிகேஷனை. பிறகு வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் வந்து பரிந்துரை செய்யலாம். அதற்கு முன்னர் யூகெயின் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. பிறகு QR கோட அவர்களுக்கு காண்பிக்கவும். இப்போ கேஷியரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, கேஷியர் அதாவது உதாரணத்திற்கு கேஷியரா இருக்கீங்க அப்படின்னா, பிசினஸ் அப்ளிகேஷன்ல என்னுடைய ஸ்கிரீன்ல நீங்க
பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாட்டம்ல பாருங்க, ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. ஷேர் பட்டன், ஷேர் பண்றதுக்கு உண்டான ஐகான். இப்போ ரைட் ஹேண்ட் கார்னர்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்றதுக்கு உண்டான ஐகான், அந்த இமேஜ் இருக்கு. இப்ப வந்து நீங்க அதை வந்து பிரஸ் பண்ணதும் QR கோட் உங்களுக்கு தெரியும். இத வந்து பிசினஸ் கார்டுல பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஆப்ல வந்து கேஷியருக்கு அட்டாச் ஆகியிருக்கும். இந்த QR கோட் புதிய கிளையண்ட்டுக்கு ஒரு தடவை தான் காண்பிக்கப்படும். அப்போ அந்த வாடிக்கையாளர், புதிய நபர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அந்த யூகெயின் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுவாரு. பிறகு வந்து மெயில், போன் நம்பர் கொடுத்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. பாஸ்வேர்ட் செகண்ட் டைம், அதாவது செகண்ட் QR கோட். ஒரு நிமிடம் காத்திருக்கவும். அதாவது QR கோட் ஒண்ணுதான், ஆனா இந்த பாஸ்வேர்டுங்கிற இடத்துல நீங்க என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் தான் வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லி உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள், கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்போ வந்து கேஷியர் என்ன சொல்றாரு, உங்களுடைய டிஸ்கவுண்ட் அல்லது பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா QR கோட காண்பிக்கவும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கேள்வி என்ன, கிளையண்ட் வந்து அவருடைய டீடைல்ஸ், போன் நம்பர் எல்லாம் கொடுத்த பிறகு இமெயில், பாஸ்வேர்ட் எல்லாவற்றையும் என்டர் செய்கிறார். அப்போ என்ன ஆகும்னு சொன்னா, அவருடைய டீடைல்ஸ் எல்லாமே வரும். பிறகு வந்து உடனடியாக அவர்கள் காண்பிக்க முடியும். அதாவது போன், அவருடைய போன் மூலமாக பரிந்துரை செய்ய வேண்டும் புதிய நபர்களுக்கு. அப்பொழுது அவர்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வேணும், மேலும் வந்து அவர்களுக்கு வந்து எந்த ஒரு ஆஃபர் ஏதாவது வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், புதிய நபர் அவருடைய போனில் வந்து யூகெயின் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். அதற்கு பிறகுதான் அந்த புதிய நபர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவும் முடியும். அதே சமயத்தில் வந்து இந்த QR கோட், நீங்கள் பரிந்துரை செய்த அந்த QR கோட் உதவி கொண்டு அவர் வந்து உங்களுடைய லைனில் வந்து ஜாயின் பண்ணவும் முடியும். இப்போ கேஷியர் வந்து இந்த தகவலை வைத்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ நீங்க ப்ரோமோ கோட ஸ்கேன் பண்ணணும். என்னன்னு சொன்னா, புதிய நபருக்கு நீங்கள் பரிந்துரை செய்கிறீர்கள் அப்படிங்கிறப்ப அந்த புதிய நபர் வந்து QR கோட ஸ்கேன் பண்ணணும். மேலும் அவருடைய ரீஜன் வந்து லொகேஷன் எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து அவர் பாயிண்ட்ஸ் வந்து வாங்க விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, பாயிண்ட்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்றப்ப அவர் QR கோட காண்பிக்க வேண்டும். இப்ப வந்து இந்த QR கோட் இது வந்து டெம்பரரி QR கோட், 15 நிமிடங்கள் மட்டுமே செல்லப்படியாகும். பிறகு அந்த 15 நிமிடம் அவர் தவறவிட்டால் அடுத்த QR கோட், இது வந்து பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரி QR கோட். அதாவது அவருடைய அப்ளிகேஷன் உபயோகப்படுத்தி புதிய நபர் உடனடியாக ஒரு ஆஃபர் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த டெம்பரரி QR கோட் காண்பிக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு உண்டான பதில் வந்து அளித்து விட்டேன். சரி, இப்போ வந்து இந்த விலைப்பட்டியல், மேலும் செய்திகள், மெசேஜஸ் எல்லாவற்றிலும் வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா வீடியோஸ் வந்து பாருங்க, மேலும் ரெக்கார்டிங் கூட நீங்க கேட்கலாம். இப்போ ஆண்டர்பிரினியர்ஸ்க்கு சில சமயம் வந்து கிளியரா வேணும், அதாவது மிக தெளிவாக வந்து அவர்களுக்கு புரிய வேண்டும் அப்படின்னு சொன்னா
நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லைன்ஸ் அனைத்தையும் வந்து அவர்களுக்கு வழங்க வேண்டும். முதல்ல வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். பிறகு வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முதலில் ஒரு பட்டியல் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு வந்து அவர்களுக்கு நீங்கள் விளக்கம் அளிக்கலாம். இந்த வீடியோ வந்து காண்பிக்கவும். இப்ப வந்து பணியாளர்கள் மேலும் வியாபாரிகள் இவர்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதன் மூலமாக நீங்கள் வந்து அவர்களுக்கு விளக்கம் தர முடியும். சரி, அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப வந்து ப்ரோமோ கோட் 15 நிமிடம் தான் இருக்கும், அது டெம்பரரியா இருக்கும்னு சொன்னார்கள். அது எதற்காக அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது என்னன்னு சொன்னா சேவைகளுக்காக, இது ஆஃபர்ஸ்க்கு மட்டும் இந்த ப்ரோமோ கோட். அந்த ப்ரோமோ கோட நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்ப வந்து நீங்கள் இன்வைட் பண்றீங்க, பரிந்துரை செய்கிறீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து இதுதான் உங்களுடைய ப்ரோமோ கோட். இது வேற, இது பெர்மனன்ட். இது வந்து என்னைக்குமே மாறாது. இந்த ப்ரோமோ கோட் இது வேற, இது வந்து நிரந்தரமாக உங்களுக்கு இருக்கும் ப்ரோமோ கோட். இந்த ப்ரோமோ கோட் வைத்து நீங்க ரெஃபரல் லிங்க் வந்து கொடுக்கலாம். இங்க பாருங்க, இந்த ப்ரோமோ கோட் இது வந்து ஃபிகர்ஸ் மட்டும்தான் இருக்கு, அதாவது நம்பர்ஸ், டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கு, எண்கள். அப்படிங்கிறப்போ இது வந்து டெம்பரரி நான் சொல்ல வந்தேன். ஏன்னு சொன்னா இது வந்து இமிடியேட்டா ஒரு ஆஃபர்ஸோ இல்ல சேவைகள் ஏதாவது இருக்குன்னு சொன்னா அது வந்து ஆஃபர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இதன் மூலமாக வந்து ஒரு நன்மை பெறலாம். அப்படிங்கிறப்ப இது மட்டும்தான் 15 செகண்ட்ஸ் இருக்கும். இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தார்கள், ஒரு பேமெண்ட்க்கு, ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க இல்லைன்னா சர்வீஸ் யூஸ் பண்றீங்கிறப்ப இந்த 6 டிஜிட் கோட நீங்க கேஷியருக்கு காண்பிக்க வேண்டும். சரி, இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய நண்பர்களை பரிந்துரைக்கவும். இப்ப பாருங்க, நீங்க டிஸ்கவுண்ட்ஸ் பெறணும் அப்படின்னு சொன்னா 6 இலக்க எண். இப்போ தெளிவாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லது. இப்போ நம்முடைய பயிற்சிகள் எல்லாமே வந்து மிகவும் விளக்கமாக உங்களுக்கு புரிந்திருக்கிறது. வெரிஃபிகேஷன் வந்து மண்டே பண்ணிக்கலாம். மேலும் நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன், அட்மின்ஸ் கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. டேபிளோட லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ரீரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பட்டியல் எடுத்திருக்கிறோம். மேலும் நிலையான நிறுவனங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரீரெஜிஸ்டர் பண்ணணும். இப்ப வந்து இந்த பட்டியல்ல நான் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கேன். எல்லா ரூம்ஸ்லயும் இந்த பிக்சர், அதாவது இப்போ ஷேர் பண்ண இந்த பிக்சர் வந்து டிஸ்பிளே ஆகுதான்னு சொல்லி நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். இமெயில், போன் நம்பர் எல்லாமே வந்து ஆக்டிவா கொடுத்திருக்கிறார்களா? நண்பர்களே, உங்களுடைய கம்பெனி இந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு பண்ணாதீங்க, நாளைக்கு மண்டேல இருந்து நீங்க பண்ணுங்க. ஏன்னா ஐடி டீம் வந்து இன்னுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டியூப்ளிகேஷன், அதாவது காப்பி கிரியேட் பண்ணிருக்கு, இதை வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் போன் நம்பர்ஸ் நாம பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே இருக்கிற போன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா திரும்பவும் வந்து உங்களுக்கு சிரமமா இருக்கும். அதனால மண்டேல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
பிறகு வந்து நம்ம வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணணும். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒரு கம்பெனி வந்து நம்முடன் ஏற்கனவே இணைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து யூகெயின் சப்போர்ட்டை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணணும். நாங்க முன்னரே வந்து இதனுடைய ஆதரவு மையத்தில் மெயில் ஐடி கொடுத்திருக்கிறோம். சப்போர்ட் டீமுடைய இமெயில் support@ugain.dev. இந்த இணையதள முகவரியை உபயோகப்படுத்தி அவர்களிடம் நீங்கள் ஆதரவு பெறலாம். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஷாப்ல வந்து கியூ இருக்கு, அதிக நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு லீஃப்லெட்ஸ் வந்து ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஆண்டர்பிரனியூர் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் அந்த லீஃப்லெட்ஸ் எல்லாமே கியூஆர் கோடுடன் சேர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவர்கள் வந்து பிசிக்கலா அந்த லீஃப்லெட்ஸை கொடுக்கலாம். அப்போ டேபிள்ல வந்து ஒரு கேஃபே போறோம் இல்லைன்னு சொன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம் அப்படின்னா அந்த டேபிள்ல வந்து இந்த லீஃப்லெட் ரெடியா இருக்கும். அப்போ வந்து வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வர்றப்ப இந்த லீஃப்லெட்டை நம்ம உடனடியாக எடுத்து கொடுக்கலாம். இப்போ நகரங்கள் மேலும் வந்து சிட்டிஸ் டவுன்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து சில நிறுவனங்கள் வந்து வெரிஃபிகேஷனுக்காக சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆண்டர்பிரனியர்ஸ் எல்லாருமே வந்து புதிய கம்பெனி சென்ட் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு வந்து வகைகள் இருக்கின்றது. அது என்னன்னு சொன்னா ஹோட்டல்ஸ், மேலும் நிறைய விதமான நிறுவனங்கள். இப்ப வந்து திரும்பவும் அதே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது கியூஆர் கோட் ப்ரோமோ கோட் பற்றிய ஒரு சந்தேகம் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா அது டெம்பரரியா பெர்மனன்டான்னு சொல்லி இப்போதுதான் நான் வந்து அதற்கு விளக்கம் கொடுத்தேன். இப்போ உங்களுடைய வியாபாரம் முன்னரே வந்து யூகேல இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த வியாபாரங்கள் எல்லாமே இந்த நிறுவனங்கள் வந்து யாரெல்லாம் அங்க இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருமே. நான் சொன்னபடி வந்து ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்தேன். அவர்கள் மண்டே வந்து செய்ய வேண்டும். இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு வியாபாரத்தை பதிவு செய்வது அப்படிங்கிற பயிற்சியும் அளிக்க போகிறோம் கூடிய விரைவில். என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வியாபாரி அப்படின்னு சொன்னா அவருடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பிறகு வந்து அவர்களுக்கு விளக்கமான விரிவுரை கொடுக்கவும். ஏன்னா எப்பயுமே வந்து வியாபாரிகள் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவர்கள் வந்து எதற்கும் பே பண்ணவும் தயங்குவார்கள். உடனடியாக வந்து பேவும் பண்ண மாட்டாங்க பிசினஸ் பீப்புள் யாருமே. இப்போ எப்பயுமே வியாபாரிகள் வந்து சுவாரஸ்யம் காட்டுவார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பார்கள். ஆனால் பணம் செலுத்த தயாராக இருக்க மாட்டார்கள். உடனடியாக செய்ய மாட்டார்கள். ஆனா நமக்கு வந்து அவர்களுடைய தேவையை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னா அவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் தேவை. இதுதான் உங்களுடைய கீ பாயிண்ட். சரி, அடுத்தது இதுதான் வந்து முன்னுரிமை. யார் வந்து முதல்ல வருகிறார்கள், பயோனியர் யாரு?
அப்போ எப்பொழுதுமே வந்து முன்னுரிமை பெற்ற நிறுவனங்கள் எல்லாமே சிட்டிஸ், டவுன்ஸ், மேலும் வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து பதிவு செய்வார்கள். இப்போ மேப்ல வந்து ஒருவேளை மாஸ்கோல வந்து சைன் அப் ஆச்சு அப்படின்னு சொன்னா மேப்ல வந்து மாஸ்கோ காண்பிக்கும். ஒருவேளை வந்து இட்டலியில இருந்து ஒரு கம்பெனி ஜாயின் ஆச்சுன்னு சொன்னா மேப்ல இட்டலி அந்த நிறுவனம் பற்றிய விளக்கங்கள் வந்து வரும். இப்போ நாம எங்கெல்லாம் லான்ச் பண்றோமோ, உதாரணத்திற்கு நதம்பில ஒரு கம்பெனி சைன் இன் ஆகுது அப்படின்னு சொன்னா கண்ட்ரில இன்னும் லான்ச் ஆகல அப்படின்னா என்ன ஆகும்னு சொன்னா நாங்க வந்து எந்த கண்ட்ரீஸ்ல லான்ச் ஆகிறோமோ அந்த நிறுவனங்கள், அந்த நாட்டில் இருக்கும் நிறுவனங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து வெரிஃபிகேஷன் டீமோட எனக்கு சந்திப்பு உள்ளது. இந்த சந்திப்பு முடிந்த பிறகு பல்வேறு விதமான ப்ராசஸ் வந்து நாங்க திட்டமிட்டிருக்கிறோம். மேலும் வந்து எப்பயுமே ஒரு வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த வியாபாரத்தோட சட்டப்படியான முகவரி, மேலும் வந்து என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும். ஏன்னா அதை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணுவோம். பிரைஸ் லிஸ்ட், அப்புறம் அவர்களுடைய ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கு, என்ன சேவைகள், ப்ராடக்ட்ஸ் வழங்குகிறார்கள் அப்படிங்கறது மட்டும்தான். ஏன்னா அவர்கள் வந்து என்ன விரும்புகிறார்களோ அதை மட்டுமே அவர்கள் வந்து கொடுக்க வேண்டும். மேற்கொண்டு வந்து தேவையில்லாத விளக்கங்கள் எங்களுக்கும் தேவை கிடையாது. இப்போ ஒரு கம்பெனி வந்து வெரிஃபை ஆகல அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்? இப்ப வந்து நேஷனல் லெஜிஸ்லேஷன் ரஷ்யால வந்து எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னா வெரிஃபிகேஷன் முக்கியமா இருக்கு. அப்போ அது ஒரு வியாபாரமா இருந்தா கூட வெரிஃபிகேஷன் முக்கியம். இப்போ வெரிஃபிகேஷன் இல்லாத ஒரு கம்பெனி வந்து சப்ளை பண்றது எங்க யூகெயின் அப்ளிகேஷன் மூலமா அப்படிங்கிறது இது வந்து சரி கிடையாது. அப்படின்னு சொன்னா ஒரு ஆல்கஹால் கூட சேல் பண்றாங்க அப்படிங்கிறப்ப இது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால இந்த கம்பெனிஸ் வெரிஃபிகேஷன் நடந்த பிறகு அவர்களுக்கு வந்து ஒரு உரிமை கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் யூகெயின் அப்ளிகேஷன் வழியாக. ஏன்னா இது வந்து எங்களுடைய கார்ப்பரேட் தேவைகள் இந்த மாதிரி இருக்கு. ஒரு நிறுவனம் ஆண்டர்பிரினியர் வந்து சைன் இன் பண்றாரு அப்படிங்கிறப்ப அப்போ அந்த பார்ட்னர் வியாபாரி யாரோ அவருடைய பிக்சர் கிடையாது, அதை வந்து நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த வியாபாரியுடைய லோகோ, அந்த கம்பெனியோட லோகோ என்ன, இப்ப இவோரிச்ல நமக்கு லோகோ இருக்கு, அந்த மாதிரி அந்த வியாபாரியுடைய பிக்சர் அப்லோட் செய்யக்கூடாது. அவருடைய கம்பெனியோட லோகோ தான் அப்லோட் பண்ணணும். மேலும் இப்ப வந்து சில பிக்சர்ஸ், பிறகு வந்து டெக்ஸ்ட் கூட அதுல என்டர் பண்ணலாம். அதை பற்றிய விளக்கம் கூட நாங்கள் முன்னரே அறிவித்திருக்கிறோம். மேலும் இது வந்து ரியலா இருக்கும், உண்மையான படங்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னா அதனுடைய இன்டீரியர்ஸ், ரெஸ்டாரண்ட் உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிற உண்மையான பிக்சர்ஸ் வந்து அவர்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டும். அப்பதான் வந்து உலகம் அனைத்திலும் நம்ம வந்து பிக்சர் வந்து டிஸ்பிளே ஆகிறப்போ ஒரு நம்பிக்கை பிறக்கும். சரி, இப்ப வந்து அடுத்த கேள்வி, ஆண்டர்பிரினியர் வந்து கிளையண்ட் பேஸ் இதுல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காரு. மேலும் வந்து அவருடைய வியாபாரத்தை வந்து டிஜிட்டலைஸ்டு வெர்ஷன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம்? இப்ப வந்து புதிய வாடிக்கையாளர்கள் ஒரு வியாபாரத்திற்குள் வருகிறார்கள் அப்படிங்கிறப்போ
அவர்கள் வந்து ஹை பொட்டன்ஷியலோட வருவாங்க. அப்ப வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? எந்த ஆண்டர்பிரனியூர் வந்து வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்களோ அந்த ஆண்டர்பிரனியூர் ஸ்ட்ரக்சர் கீழே வந்து அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இது வந்து ஆண்டர்பிரனியூருடைய கிளையண்ட் பேஸ், வாடிக்கையாளர்கள் பேஸ். அதாவது நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு வியாபாரியின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ அவருடைய வியாபார ஆபரேஷன்ஸ் எல்லாமே அவர் வந்து இன்னுமே அதிகப்படுத்திக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல கம்பெனி இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ புதிய நபர்கள் வந்து வருகிறார்கள். மேலும் வந்து சமூக வலைதளத்தில் எனக்கு வந்து ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாவற்றிலும் நான் வந்து அட்வர்டைஸ் பண்றேன். இதற்கு வந்து ஒரு பட்ஜெட் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், யூகெயின் வந்து இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்கு, ஃப்ரீ அப்ளிகேஷன். அப்போ ஒரு மார்ஜின் முடியுது அப்படிங்கிறப்ப 5% டிஸ்கவுண்ட் வந்து மக்களுக்காக நான் கொடுக்கிறேன், வாடிக்கையாளர்களுக்கு. ஏன்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கு, என்னுடைய மார்ஜின் வந்து மிகவும் குறைந்த அளவில் இருக்கிறது. ஆகையால் எனக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் அளிக்கும் அளவிற்கு வந்து ஒரு வசதி இல்லை, அதனால் 0.5% அளிக்கிறேன். அப்படிங்கிறப்போ அதாவது இப்போதைக்கு மார்ஜின் வேணும் எனக்கு அப்படின்னு ஒரு வியாபாரம் நினைத்தது அப்படின்னா இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு பிறகு வந்து இந்த 0.5% வந்து அவைல் பண்ணிக்கலாம். அப்போ கேஸ் ஸ்டேஷன்ல 0.5 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். பிறகு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரி, ஆன்லைன் பர்ச்சேஸ் பற்றிய ஒரு கேள்வி, QR கோட் எப்படி ஸ்கேன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கவனிங்க, இப்போ பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த பேமெண்ட் கார்டுக்கு வந்து இது அட்டாச் ஆகும். அதாவது நான் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்க்கு வர போறேன், என்னுடைய பாஸ்கெட்ல வந்து பலவிதமான பொருட்களை வாங்குகிறேன், மேலும் ஆன்லைன்ல பே பண்ண போறேன். அப்போ கேஷியர் வந்து ஸ்கேன் பண்றாரு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நடக்கும். மேனுவலா வந்து அவர் பண்ண மாட்டாரு, ஆனா ஆட்டோமேட்டிக்காவே QR கோட் வந்து ஸ்கேன் ஆகும். பிறகு வந்து 3 மாதம் கழித்து பேமெண்ட் சிஸ்டம் ஆக்டிவா இருக்குமா அப்படிங்கிற, சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவா இருக்கும். ஒரு நிமிடம் காத்திருக்கவும். இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது 2.5 மாதம் பேமெண்ட் வந்து ஆக்டிவா இருக்கும், ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே. அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து பே பண்ணணும். இதுதான் எனக்கு தெரிந்து இப்போ நாங்க டிஸ்கஸ் பண்ணபடி. மேலும் வந்து இம்மீடியட்டா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இப்போதைக்கு லான்ச் பண்ணல. ஒவ்வொரு கண்ட்ரியும், அதாவது நாங்க தனித்தனியான பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஆரம்பிக்கணும். கண்ட்ரிஸ் வந்து நான் அனௌன்ஸ் பண்றேன். பிறகு டிசம்பர்ல ஆண்டர்பிரனியூர் வந்து பேமெண்ட் பண்றாரு அப்படிங்கிறப்போ, அதாவது ஆன்லைன்ல அவர் வந்து வாங்கி இருக்கிறார், அப்ப வந்து ஆர்டர் சென்ட் பண்றாங்க. ரிசப்ஷனிஸ்ட் வந்து இந்த ஆர்டரை ரிசீவ் பண்றாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அப்போ ஆண்டர்பிரனியூரோட டேஷ்போர்ட் அல்லது டெலிகிராம் போர்ட் வந்து இதை கவனிக்கும். உடனே டெலிவரி கொடுத்த உடனே பேமெண்ட் வந்து வாங்கிடும். இப்போ நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம், அந்த மாதிரி தான். பொருள் வந்து வாங்குகிறோம், பேமெண்ட் வந்து செய்கிறோம் அவர்களுக்கு. சரி, நான் திரும்பவும் சொல்றேன், அதுக்குள்ள இன்னொரு क्वेश्चन வந்துட்டு இருக்கு.
இப்ப வந்து இன்னுமே விளக்கமான ஒரு விரிவுரை வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யூகெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டெஸ்ட் வந்து எழுதணுமா ஆண்டர்பிரினியர்ஸ் எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா யூகெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சரியான முறையில் வந்து வியாபாரிகளுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா டெஸ்ட் வந்து எழுதணுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து யூகெயின்காக EIP பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ இந்த ப்ரமோட்டர்ஸா யார் மாற முடியும் அப்படின்னு சொன்னா யூகெயின் டெஸ்ட் வந்து அவர்கள் கிளியர் செய்திருக்க வேண்டும். மேற்கொண்டு வந்து அவர்கள் வந்து டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கணும். இப்ப வந்து டட்டியானா தான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கேள்விக்கு. இப்போ டெனிஸ் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வியாபாரி வந்து யூகெயின் அப்ளிகேஷன் யூஸ் பண்றாரு அப்படிங்கிறப்போ கம்பெனியோட ப்ரொஃபைல் எடுத்து எல்லா டீடைல்ஸும் எழுதணும். கம்பெனியை பற்றிய அனைத்து டீடைல்ஸ், மேலும் வந்து இமெயில், போன் நம்பர். இந்த போன் நம்பர் வந்து முன்னாடியே கொடுத்திருந்தீர்கள் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அது வந்து அந்த போன் நம்பர் டேட்டா பேஸ்ல இருக்கும். அதனால டியூப்ளிகேஷன் வரும், ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கு. இந்த கேள்வி எதற்காக அப்படின்னு சொன்னா இந்த இமெயில் வந்து போன் நம்பர் ஈவோரிச் டேட்டா பேஸ்ல இருக்கு. ஆகையால் இது வந்து ரீரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது மறுபதிவுன்னு எடுத்துக்குது. இந்த இதுக்காக தான் வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விளக்கம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி வந்து யூகேல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். இப்போ வியாபாரம் அப்படின்னு சொன்னா சரி, அடுத்தது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேட்டகரிஸ் எல்லாமே இன்னுமே அதிகரிக்கும். உங்களுடைய கேட்டகரி இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறப்போ நீங்க வந்து மற்ற கேட்டகரிஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஹோட்டல்ஸ்க்கு வந்து வேற வேற ப்ரொபோசல்ஸ் எங்களுக்கு வந்திருக்கிறது. அப்போ இந்த கேட்டகரிஸ் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்படின்னா டாக்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்கு. சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்ல ப்ரொப்ரைட்டர்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ், வியாபாரத்தின் சொந்தக்காரர் மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ண முடியும் பிசினஸ் அக்கவுண்ட்ல. திரும்பவும் அதே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது பிசினஸ் பீப்புள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, திரும்பவும் ரீரெஜிஸ்டர் பண்ணணுமா மண்டே அன்னைக்கு அப்படின்னு சொன்னா இந்த இமெயில் அண்ட் போன் நம்பர் நான் ஒரு பட்டியலை கொடுத்திருந்த நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் மட்டுமே ரீரெஜிஸ்டர் பண்ணணும் மண்டே அன்னைக்கு. அது இல்லைன்னு சொன்னா நீங்க விட்டுடலாம். சரி, இப்போ உங்களுடைய ஆர்கனைசேஷன் நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரீரெஜிஸ்டர் பண்ணுங்க சப்போர்ட் டீம்ல. சரி, இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஆண்டர்பிரனரோட ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு. ஆனா அவர் 2வது பிசினஸ்க்கு போறாரு அப்படின்னா அவர் வந்து
அங்க டவுன்லோட் பண்றது சரியா? இது வந்து சிம்பிள் தான். நீங்க இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்ல வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நபர் வந்து பிசினஸ்க்கு வராரு. இந்த நபர் வந்து யூசரா இருக்காரு யூகெயின்ல அப்படின்னா, அவர் எங்கேயோ வேற இடத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு. உதாரணத்துக்கு ரெஸ்டாரண்ட் தான். இப்போ நம்ம சொல்லலாம், நம்ம கிட்ட யூகெயின் இருக்கு, நீங்க அதை டிஸ்கவுண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கேஷியர் கேக்குறாங்க, உங்க QR கோட காட்டுங்க அப்படின்னு. அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து யூகெயின் டேட்டா பேஸ்ல இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஆண்டர்பிரினருடைய ஸ்ட்ரக்சர்ல அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் வந்து கிளைண்ட் பேஸ்ல இந்த ஆண்டர்பிரினருக்கு வருவாங்க. அப்போ இவர்களுக்கு தெரியும் இங்க கிளைண்ட் இருக்கார்கள் அப்படின்னு. ஆனா அவர் வேற ஸ்ட்ரக்சர்ல இருப்பாங்க. ஆனா அவர்கள் வந்து கிளைண்ட் பேஸ்ல இந்த பர்ட்டிகுலர் பிசினஸ்க்கு மட்டும் இருப்பாரு. அவர் மத்தவரை இன்வைட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்ப உதாரணத்துக்கு அந்த ஆண்டர்பிரினர் ஜிம் வச்சிருந்தாரு அப்படின்னா. ஒரு வேண்டுகோள் விடப்பட்டிருக்கு. வால்யூம் கொஞ்சம் அதிகமா பேச சொல்லி. ரஷ்யன் சாட்ல எந்த கேள்விகளும் இல்லை. இப்போ வேற ஏதாவது சாட்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்றத பார்க்கறாங்க. கேள்விகள் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்க. ரஷ்யன் சாட்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கு. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இன்விடேஷனுக்கு இந்த இடத்துல யூசர் வந்து எவோரிக் ஸ்ட்ரக்சர்ல பார்க்க முடியல ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நீங்க அந்த யூசருடைய லாகின் இல்லனா சப்போர்ட் டீமுக்கு கொடுங்க, இல்லனா சாட் பாக்ஸ்ல கொடுங்க. ஏன்னா சில யூசர்ஸ் பாத்தீங்கன்னா சைன் இன் பண்ணிருக்காங்க, ஆனா அவர்கள் ஸ்ட்ரக்சரில் இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து ஸ்ட்ரக்சர்ல ஒரே போன் நம்பர்ல உள்ள இருந்திருப்பாங்க. இப்போ அவர்கள் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க அப்படின்னா எவோரிக்ஸ்ல அந்த டேட்டா பேஸ்ல போன் நம்பர்ல இருக்கீங்க அப்படின்னா இவங்க ஸ்ட்ரக்சர்ல பார்க்க முடியாது. அதனால நம்மளுடைய சப்போர்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த பிசினஸ் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நான் ஒரு ப்ரொமோட்டரா இருக்கேன் அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரினரை என்னுடைய 1st ஆஃப் டிசம்பருக்குள்ள நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னா டெஸ்ட் வெர்ஷன் வந்து 3 மாசமா அங்கிருந்து இல்லைன்னா டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமா, முதல் 3 மாதம் அப்படின்றது ட்ரையல் பீரியட் ஆண்டர்பிரினருக்கு. அந்த ஆண்டர்பிரினர் வந்து அவர் எப்போ சைன் பண்றாரோ அந்த இடத்துல இருந்து 2 மாசம் அப்படின்றது கூட இருக்கலாம் இதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட. இல்லை என்றால் அவர் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ பண்ணுவாரு. ஒரு ஃபுல் வெர்ஷன் வாங்குவாரு. டிசம்பர் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இலவசம் தான். ஆனா 11th டிசம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆண்டர்பிரினர் வந்து 1st ஆஃப் டிசம்பர்ல வந்து உங்களுடைய எடுத்துக்காட்டுப்படி பாத்தீங்கன்னா 1st ஆஃப் டிசம்பர்ல ஆண்டர்பிரினர் ரெஜிஸ்டர் பண்றாரு அப்படின்னா அவர்களுக்கு வந்து 1st ஆஃப் பிப்ரவரி வரைக்கும் இருக்குமா? சப்போர்ட் டீம் இமெயிலோட உங்களுக்கு இப்ப நான் ஷேர் பண்றேன். நீங்க அதை பயன்படுத்துறதுக்காக.
சரி, காட்ஃப்ராட் அவர்களுக்கு நீங்க யூகேன் வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட பயன்படுத்தலாம். யூகேன் வந்து ஒரு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆனதுமே யூகேன் வந்து அந்த இடத்துல ஆக்டிவ் ஆகும். சரி, என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆண்டர்பிரனர் வந்து மத்த ஆண்டர்பிரனரே ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றத பார்ப்போம். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி இருந்தோம். நம்ம ஆண்டர்பிரனர்ஸ வந்து டெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொல்ல மாட்டோம், எவரெஸ்ட் பார்ட்னர்ஸ் இருக்கிற மாதிரி. ஆனா அவர்கள் யூகேன் ஸ்டார்ட் EIP அப்படின்றது வாங்க வேண்டும். இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் மற்றவர்களை ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் எவரெஸ்ட் பேக் ஆஃபீஸ் போய் அங்க யூகேன் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வாங்க வேண்டும். சரி, அதுக்கப்புறம் அவர் மற்ற ஆண்டர்பிரனர்ஸை ரெக்ரூட் பண்ணலாம். 11th of Decemberல இருந்து அன்லிமிட்டெட் வெர்ஷன் அப்படின்றது இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆண்டர்பிரனர் வந்து ரெக்ரூட் பண்ணுவாரு. அவருக்கு 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ பே பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும், என்னால எவரெஸ்ட்ல எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்றத சொல்றேன். நம்மளுடைய இது எவரெஸ்ட் பேக் ஆஃபீஸ். ஆனா நம்மளுடைய எல்லா டேட்டாஸுமே பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை நான் எழுதிக்கிறேன். கண்டிப்பா வந்து இந்த கேள்விக்கான பதில் அடுத்த முறை உங்களுக்கு பதில் சொல்லப்படும். எந்த இடத்துல நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை பார்ப்பது எவரெஸ்ட் பேக் ஆஃபீஸ்ல? ஏன்னா யூசர்ஸ் வந்து இன்னும் விசிபிள் ஆகவில்லை எவரெஸ்ட் பேக் ஆஃபீஸ்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. CRM சிஸ்டம் பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. நமக்கு வந்து CRM பத்தி ஒரு ட்ரைனிங் வீடியோ இருக்கு. அந்த லிங்க் இருந்தது அப்படின்னா வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த CRM பயிற்சி பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல இருக்கு. யூகெயின் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல CRM ட்ரைனிங் இருக்கு. இது வந்து மார்க்கோ பெர்னஸ்கோ அப்படின்றவர். ஆனா CRM சிஸ்டம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டூல் ப்ரமோட்டருக்காக இருக்கும். இந்த இடத்துல அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நோட் பண்றதுக்காக தான். இது சிமிலர், ஆனா அதை விட வந்து நல்ல விதமாக இருக்கும் உங்களுடைய மீட்டிங் வந்து பிளான் பண்ணுவதற்கு. அடுத்த மீட்டிங்ல பார்க்கும்போது ஸ்கெடியூல் ஆகும்போது நீங்க இதை பயன்படுத்த முடியும். ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு அந்த இடத்துல எதுவுமே வராது. அந்த CRM பயன்படுத்தி சொல்றாங்க. சரி, அந்த இடத்துல ஒரு டாஸ்க் இருக்கு. என்ன, இப்போதைக்கு வந்து நாங்க லான்ச்ச வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்றோம் யூகேனுக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா யாரெல்லாம் நம்மளோட ரெஜிஸ்டர் பட்டு இருக்கிறார்களோ பண்ணிருக்கார்களோ அவர்கள் இது வந்து பார்க்கிறோம். இது வந்து ஒரு டாஸ்க். இது வந்து சுலபமானது கிடையாது. டிராகோஸ் அவர்கள் சொன்ன மாதிரி, டட்டியானா அவர்கள் சொன்ன மாதிரி CRM பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு எக்ஸ்டென்சிவ் டூலாக இருக்கும் உங்களுடைய மீட்டிங்கை வந்து திட்டமிடுவதற்கு. ஸ்ட்ரக்சர் பத்தி ஒரு கேள்வி வருது. ஏன்னா அதை பத்தி எங்கேயும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சிங்க்ரனைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு, கவலைப்பட வேண்டாம். இந்த பார்ட் வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ண விடவில்லை. நான் வந்து இதோட நோட்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்த முறை வந்து நான் இதுல அப்டேட் பண்றேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு எவரெஸ்ட் பேக் ஆஃபீஸ் உடைய அக்சஸ் இல்லை. ஏன்னா நான் அங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் கிடையாது.
சரி, இப்ப வேற எந்த கேள்விகளும் இல்லவில்லை என்றால் நம்ம நன்றி சொல்லுவோம். இல்லை, இத்தாலியன் சாட்ல இருந்து சில கேள்விகள் இருக்கு. இப்போ எனக்கு வந்து யூகெயின் வந்து ஒரு $50 வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குது. நான் 1000க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரானிக் பேமெண்ட் குள்ள போக முடியவில்லை என்றால், வேற அமௌண்ட்டுக்கு இது எனக்கு புரியவில்லை எப்படி நடக்கும் அப்படின்றதுன்னு சொல்றாங்க. பாருங்க, நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும் கேஷியர் சிஸ்டம் என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்றது. உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்றது. ஜெனரலா இதை எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா நீங்க ஒரு பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து உங்க பிரிலிமினரி கால்குலேஷனாக இருக்கும். அமௌண்ட் டியூ பாத்தீங்கன்னா 1000 இருக்கும். ஆனா இப்ப கஷியர் வந்து உங்க கியூஆர் கோட காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எவ்வளவு யூகெயின் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இப்ப கிளையண்ட் காட்டுறாங்க அப்படின்னா கஷியர் ஸ்கேன் பண்றாங்க. €100 வந்து காம்பன்சேட் பண்ண முடியும் இந்த போனஸஸ்னால. 1000க்கு பதிலாக நீங்க 900 அப்படின்றத பே பண்ணலாம். அந்த டியூல எவ்வளவு இருக்கோ. கேஷ் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா €100 வந்து டிஸ்கவுண்டாக கொடுக்கப்படும். அப்போ ஃபைனல் அமௌண்ட் டியூ பாத்தீங்கன்னா 900. அதற்கப்புறம் கேஷியர் வந்து இந்த பணத்தை வந்து அக்செப்ட் பண்ணுவாரு. மத்த பிராக்டிசஸ் கூட இருக்கிறது. இப்போ இந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து அடிஷனல் கரன்சி இருக்கா சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இந்த சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கரன்சிஸ் இருக்கு. ஒன்னு வந்து யூரோ, இன்னொன்னு வந்து யூகெயின் பாயிண்ட்ஸ். அதற்கப்புறம் ரிசிப்ட் வந்து மிக்ஸ்டு பர்ச்சேஸ்க்கு வரும். இப்போ €900 வந்து கேஷாக கொடுப்பீங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு €100 வந்து பாயிண்ட்ஸ்ல பே பண்ணிருப்பீங்க. கேஷியர் சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி இது வந்து கடினம் இல்லை உங்களுக்கு. ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். இந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டர்பிரனர் வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கிறார்களா, இல்ல ஏதாவது மிக்ஸட் பர்ச்சேஸ் இருக்கா அவங்களுடைய சிஸ்டம்ல அப்படின்றது. இப்போ உங்க கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை என்று நினைத்தால் எனக்கு அதாவது எனக்கு இல்லை சப்போர்ட் டீமுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. support@ugain.dev அப்படின்றத அனுப்புங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னால இன்னொரு யூசரை ரெஜிஸ்டர் பண்ண முடியவில்லை. ஏன்னா சிட்டியோடைய கோடு வந்து தவறுதலாக இருக்கிறது. யூசர் ரெஜிஸ்டர் பண்ண முடியவில்லையா? ஆண்டர்பிரனர் என்ன பண்ணணும்? அதாவது பார்ட்னர் அல்லது ஆண்டர்பிரினியரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நண்பர்களே கவனிங்க, எல்லா டீடைல்ஸும் வந்து இப்போ எனக்கு தெரியல. ஆனா இது ரொம்ப ஸ்பெசிபிக் கேஸா கேக்குறீங்க. ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீங்க கேக்குறீங்க. இதுல வந்து சரியான சிச்சுவேஷன் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். என்ன மாதிரி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து ப்ரோமோ கோட் வந்து நாங்க ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் சிஸ்டம்ல. இப்போ ஒரு யூகெயின் ஸ்டார்ட் EIP வாங்கணும், பிறகு டெஸ்ட் வந்து முடிக்கணும்.
பாஸ் பண்ணணும். அப்படி இல்லாம யூகெயின் ஆண்டர்பிரனியூரா வந்து அவர் மாற முடியாது. சரி, இன்னொரு கேள்வி இருக்கு, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டார்ட் யூகெயின் வந்து ஆண்டர்பிரனியூர் பே பண்ணணுமா? இந்த ஸ்டேஜ்ல இப்பவே பே பண்ணணுமான்னு கேக்குறாங்க. ஈவோரிச் பேக் ஆபீஸ்க்கு வந்து அவர் போகணும். ஏன்னா இப்ப யூகெயின் பேக்கேஜஸ் வந்து யூகெயின் டேப்ல, அதாவது யூகெயின் ஸ்டார்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஈவோரிச் பேக் ஆபீஸ்க்கு போகணும். ஏன்னா இப்ப வந்து யூகெயின் டேப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஐடி அப்ளிகேஷன் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அப்ளிகேஷன்ல, அதாவது எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் அப்ளிகேஷன் வழியாக இந்த பேக்கேஜஸ் வாங்குறது எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் ஆரம்பத்துல குறைந்தது மினிமமா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பிறகு வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போகணும். ஏன்னு சொன்னா வாடிக்கையாளர்கள், பயனர்கள் எல்லாரையும் வந்து நம்ம கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலமாக நாம் வளர்ச்சி அடைய முடியும். நல்லது நண்பர்களே, இன்று எல்லாரையும் வந்து நான் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக தொடர்ச்சியாக இருக்கட்டும். மேலும் உங்களுடைய கேள்விகள் அனைத்தையும் நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏனென்றால் ஜெனரலா காமன் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா யூகெயினுடைய சப்போர்ட் டீம் அல்லது ஈவோரிச்சுடைய சப்போர்ட் டீமுக்கு நீங்க கேட்கலாம். யூகெயின் பற்றிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் முதலில் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம், பிராக்டிஸ் பண்ணணும். வெரிஃபிகேஷன் வந்து மண்டே. ஆகையால் ரீரெஜிஸ்டர் பண்ணின, அதாவது பண்ண வேண்டிய கம்பெனிஸ், நான் பட்டியலில் கொடுத்த அனைத்து கம்பெனிஸும் மண்டே வந்து ரீரெஜிஸ்டர் பண்ணணும், மறுபதிவு. சரி, நல்வாழ்த்துக்கள், நல்ல நாள். இன்னொரு கேள்வி, யூகெயின் பிசினஸ் வந்து ஐபோன் 6ல லான்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஹெல்ப் டெஸ்க்கு போக வேண்டிய கேள்வி. கண்டிப்பா அதை செய்யுங்கள். நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.